ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பீஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராக்கு உண்டான ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ஜின் ஆப்ஷன் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு இதில் 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் தான் வந்து கிடைக்குது. சம்வேர் அரௌண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 bhp ஆஃப் பவர் அண்ட் 147 Nm ஆஃப் டார்க் என்னமோ நம்மளுக்கு இந்த இன்ஜினில் வந்து கிடைக்கும். நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிள் கொண்ட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் டிரைவ் இந்த வெஹிக்கில் நம்ம வந்து போவோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அவ்வளோ லைட் வந்து கிடையாது, ஏன்னா வெஹிக்கிள் எனக்கு இந்த டைமில் தான் வந்து கிடைச்சது. அவசரமாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேரியன்ட் பற்றி நான் கீழே அப்படியே வந்து கேப்ஷன்ஸில் வந்து கொடுத்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாருதி சுசுகிக்கு உண்டான கம்ப்ளீட் டெக்கியான லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஸ்யூவோட ஸ்டாண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவாக வந்து தெரியுது, போல்டராக இருக்குது வெஹிக்கிள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாமே வந்து சேர்த்து நல்ல ஒரு எஸ்யூவி பேக்கேஜ் நமக்கு வந்து கிடைக்குது. என்டர் கிரில்லோட அவுட்டர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எங்கே சொல்கிறேன்னா இங்கே கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் டைப் கிரில் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்குது. நல்லா வென்ஸ் எல்லாம் சூப்பரான டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சம்வேர் லைக் செக்கர் டிசைன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சுசுகிக்கு லோகோ வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் பானட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்குலரான ஸ்டைலில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு எல்இடி டிஆர்எஸ் வந்து கிடைக்குது. இது இண்டிகேட்டர் செம ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு வந்து அதை காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணிப்போம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ட்ரிபிள் செக்மெண்ட் யூனிட், அந்த சைடும் ட்ரிபிள் செக்மெண்ட் யூனிட் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கீழே அப்படியே வந்து வந்தோம்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் டைப் அல்லாது ஹாலஜன் ப்ரொஜெக்டர் டைப் லேம்ப்ஸ் வந்து கிடைக்குது. டாப் வேரியன்ட் போக உங்களுக்கு வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கிடைக்கும் நினைக்கிறேன். ஃபால் லேம்ப்க்கான செட்டப் எதுவுமே வந்து கிடைக்கல. கீழே ஸ்கிட் பிளேட்டில் இன்டெகிரேட் ஆகிற மாதிரி அந்த சைட் கிளாடிங்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சைடில் வந்து வந்தோம்னா சைட்லையும் அந்த ஃபெண்டரில் ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸ்கொயர் அண்ட் செமி சர்க்கிள் ஷேப்டு வீல் கிளாடிங்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எஸ்யூவோட லுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். R17 ஸ்டீல் டைப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வீல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போனால் 215/60 R17 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டீல் டைப் வீல்ஸ் வந்து கிடைக்குது. பட் அலாய் வீல்ஸ் இமிடேட் பண்ணுற மாதிரி வீல் கப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 போல்ட் யூனிட் நமக்கு வந்து கிடைக்குது. வீல் பார்க்கும்போது நல்லா மேசிவாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே எதுவுமே நமக்கு விசிபிளாக தெரியல, ஏன்னா இது ஒரு ஸ்டீல் டைப் வீல்ஸ். இந்த கிளாடிங் என்டையராக அப்படியே டோரில் ட்ராவல் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க முடியும். கீழே ஒரு சில அக்சசரிஸ் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. டோர் சைட் மோல்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷன் பற்றி பார்க்க போனால் நமக்கு எலக்ட்ரானிக் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓஆர்விஎம்ஸில் இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் நமக்கு வந்து கிடைக்குது. டோர் வைசஸ் எல்லாம் இவங்க எக்ஸ்ட்ரா அடிஷனாக வந்து போட்டிருக்காங்க. அதனால் வெஹிக்கிளோட லுக் இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சைட் ப்ரொஃபைல். நல்லா லெங்க்தான ப்ரொஃபைல் நமக்கு வந்து கிடைக்குது. சூப்பரான ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்குது. ரூஃப் லைன்ஸ் வந்து லைட்டாக கர்வியாக ஸ்லாண்டிங்காக கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஜீப் காம்பஸோட டிசைன் இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நல்லா லாங்கர் வீல் பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலரா அந்த மாருதி சுசுகிக்கு உண்டான அந்த சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக் லுக்கில் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு உண்டான குவார்டர் பேனலில் இந்த ஒரு குரோம் டைப் ஆஃப் டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வென் கிளாஸஸ் வந்து கிடைக்குது. நல்ல ஏரியான ஃபீலிங் கேபின்குள்ளே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ரியர் வீல் செட்டப்பும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரியர்லேயும் நம்மளுக்கு ஸ்டீல் டைப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் உண்டான செட்டப்பாக கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ரியர்லையும் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் தான் வந்து இந்த வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 215/60 R17 ஸ்டீல் டைப் வீல்ஸ் ரியர்லையும் கிடைக்குது. ரியர்லையும் அந்த கிளாடிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். சூப்பராக மஸ்குலராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இந்த வேரியன்ட் வந்து கிடைக்குது. எமர்ஜென்சிக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியரில் வந்து போயிடுவோம். ரியர் ப்ரொஃபைல் தான் அப்படியே நல்லா டெக்கியாக வந்து பண்ணியிருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் தான் மாருதி நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான டிசைன் வந்து இருக்குது. இதில் நம்மளுக்கு வைப்பர் வித் வாட்ச் வந்து கிடைக்காது. டிஃபாகருக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து கிடைக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனாக்குண்டான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைன்ஸ்க்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இந்த வேரியன்ட் வந்து கிடைக்கல. கீழே இங்கே க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சுசுகிக்குண்டான பேட்சிங், ஒரு கனெக்டட் டைப் எல்இடி டைல் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைல் லாம்ப் யூனிட் யூனிக்காக வந்துருக்கு. இந்த ரியர் டைல் லாம்ப்க்கான டிசைன் வந்து இந்த வெஹிக்கிளோட லுக்கு சூப்பர் அப்பீலிங்காக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். நல்லா டெக்கியாக வந்துருக்கு. கீழே இங்கே வந்து பார்க்கலாம் நீங்களே ஒரு சூப்பர் யூனிக் டிசைன் உள்ள எல்இடி டைல் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கான செட்டப், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லைட்டுக்கான செட்டப் எல்லாம் இந்த சைடில் வந்து கிடைக்கும். ரிவர்ஸ் லைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டருக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு வெர்டிகல் ஓரியன்ட் திங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தெரியும். சூப்பராக வந்துருக்கு. நல்ல ஒரு அப்பீலிங்கான டிசைன் லாங்குவேஜ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியர்லையும் அதே மாருதியோட மினிமலிஸ்டிக் டிசைன் தான் நமக்கு வந்து தெரியுது. இங்கேயும் நமக்கு நம்பர் பிளேட் சூப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிராண்ட் விட்டாக்கான பேட்சிங் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஜான பம்பர், அந்த பம்பரில் ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட், பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் டாப் வேரியன்ட் போக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பார்க்கிங் கேமரா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பார்க்கிங் கேமரா வந்து கிடைக்கும். பூட் ஸ்பேஸ் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கேயும் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து கம்ப்ளீட் பேஸ் வேரியன்ட் தான். எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சைடு வந்து பாருங்கள், அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கூட அந்த செட்டப்லாம் இதை ரிமூவ் பண்ணி அவங்க இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன்லாம் வந்து மாட்டிருக்காங்க. நல்லா வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வேரியன்ட்டில் இவ்வளோ ட்ரிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் மேட்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் போன செட்டப்லாம் வந்து கிடைக்கும். இதில் நார்மல் ஸ்டீல் டைப் ஸ்பேர் வீல் தான் கிடைக்கும். R16 யூனிட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. 60/40 ஸ்ப்ளிட் உள்ள ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்து கிடைக்குது. பார்சல் டிரைவ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனாக வந்து வாங்கி மாட்டிக்கலாம். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே நாம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறது லெஃப்ட் சைடிலும் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. ஒரு சூப்பரான ஃபினிஷ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம்.
ஜஸ்ட்டு நம்ம இப்போ உள்ள என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ரியர் டோர் நல்லா வெயிட்டாக இருக்குது. Volkswagen கார்ஸில் பார்க்குற அந்த வெயிட் வந்து இல்லை, பட் வந்து ஓகே இருக்குது. மற்ற மாருதி கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது பில் குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வெஹிக்கிள் வந்து பிஎன் கேப்பில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 to 5 ஸ்டார் வந்து எதிர்பார்க்கலாம். இங்கே காயின் ஹோல்டருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், அதாவது ஃபேப்ரிக் மெட்டீரியல் உள்ள ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணி நான் உட்காந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். நீங்கள் டாப் வேரியன்ட் போக தான் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கிடைக்கும். டோர் பாக்கெட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் எல்லாமே வந்து கிடைக்குது. ரியரில் வந்து பார்க்க போனால் இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட திங். நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷனில் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க பர்ஃபெக்ட் லெதர் மெட்டீரியல் வந்து போட்டிருக்காங்க. என்ட்ரி 3 பேசஞ்சருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், இங்கே சென்டர் கன்சோலில் ஆம்ரெஸ்ட்கான ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. காட்டுறேன். ஆம்ரெஸ்ட், அதுலேயும் கப் ஹோல்டர்ஸ்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ரியர் ஸ்பேஸாக நமக்கு வந்து கிடைக்குது. மேகசின் ஹோல்டர் எல்லாமே இவங்க வந்து அடிஷனாக வந்து மாட்டியிருக்காங்க. ஏசி வென்ஸு, ஃபோன் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து ரியலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலான ரியல் ஸ்பேஸாக நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் மட்டும் அப்படியே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி ரிஃபைன் பண்ணுறதா இருக்குன்னு காமிச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் இன்டீரியரில் பார்த்து நம்ம வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் ஆகும்போது கூட அந்த குட்டி வைப்ரேஷன் கூட நமக்கு வந்து தெரியும். நல்லா ஸ்மூத்தாக அந்த வெஹிக்கிள் இருக்குது. கீயும் கொஞ்சம் காமிச்சிடறோம். இதான் நம்ம வெஹிக்கிளுக்கான கீ. இதுதான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுக்கான கீ. கிராண்ட் விட்டாரா பேஸ் வேரியன்ட்கான கீ. கீழே வந்து ஜஸ்ட் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சுதிக்கான லோகோ நல்லா ப்ரீமியமான கீ தான் நமக்கு வந்து கிடைக்குது. இதுலேயும் அந்த மினிமலிஸ்டிக் டிசைனை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ பூட் ஓப்பன் பண்ணி நமக்கு, அதாவது ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து காட்டுறேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு கூட தெரியல. ஸ்மார்ட் ஹைப்ரிட் கொண்ட ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜின் இன்சுலேஷன்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்சுலேஷன்லாம் பார்க்க முடியுது. உங்களோட இன்ஜின் அந்த ஸ்பார்க் ப்ளக்கோட சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கேட்குது. வேறு எந்த சவுண்டுமே இல்லை. தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஜின் சவுண்டு மட்டும் கேளுங்க. நல்லா ஸ்மூத்தான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் யூனிட்டில் சம்மர் உங்களுக்கு ஒரு 50 Nm டார்க் எக்ஸ்ட்ரா, ஒரு 15 to 18 bhp பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நல்லா மினிமலிஸ்டிக்கான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் இதில் வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் ஒரு யூனிக்கான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைப்ரிட் வேரியன்ட் வந்து போனீங்கன்னா, அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிட் இல்லாமல் ஃபுல் ஹைப்ரிட் வேரியன்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் நமக்கு வந்து கிடைக்கும். ஹெட்லைட் லெவலர் கொண்டான செட்டப், ஆட்டோ ஒன் டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோ ஸ்பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மிரர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. எலக்ட்ரானிக்லி மிரர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்டிக் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் பேஸ் வேரியன்ட்டில் நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். லெதர் மெட்டீரியல் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், மற்றபடி எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அக்சசரி பேக்கில். ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போனால் டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோப்பிங் நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் டாப் வேரியன்ட் போக போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inch இன்ஃபுட்டன்மென்ட் ஸ்க்ரீன் வித் ஆர்கமி சவுண்ட் சிஸ்டம் வந்து கிடைச்சு. இதில் இவங்க எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்க்ரீன் வந்து மாட்டியிருக்காங்க. சென்டர் கன்சோலில் அசார்லாம்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி அந்த க்ரோம் ஸ்ட்ரிப்பில் ஒரு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கில் பேஸ் வேரியன்ட்லேருந்து வந்து கிடைக்குது. டச் ஆப்ரேட்டட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு, நியூ லுக்கில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வயர்லெஸ் சார்ஜ் வந்து வரல, பட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கிடைக்குது. சென்டர் கன்சோல்லையும் ஆம்ரெஸ்ட்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆம்ரெஸ்ட் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஹேண்ட் பிரேக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளோ பாக்ஸ்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இங்கே ஐஆர்விஎம்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு மேனுவல் எடிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெஹிக்கிள் இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம். கிளச்செல்லாம் செம்ம லைட்டாக வந்துருக்கு. நம்மளுக்கு மேனுவலாக ஹேண்ட் பிரேக் வந்து கிடைக்குது. கியர் ஷிஃப்ட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் ஆக்சுவலாக நீங்கள் மாருதி கார்ஸ் எல்லாமே அந்த ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸ்விஃப்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்டேரிங்லாம் அந்த சின்ன வெயிட் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்துருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. எந்த நாய்ஸுமே உள்ள நமக்கு வந்து வரல. இந்த மாதிரி பேட்சான ரோட்லலாம் நீங்கள் ஈஸியாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபுல் பானட் எனக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்டர் வெஹிக்கிளோட பாடி எனக்கு வந்து தெரியுது. சீட் பெல்ட் நான் வந்து ஃபாஸ்டன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ரிமைண்டர் நமக்கு இது வந்து காட்டுது. சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து காட்டுது. இங்கே லைட் வந்து ஆஃப் பண்ணிப்போம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நல்லா லீனியராக நமக்கு வந்து வெஹிக்கிள் புல் பண்ணுது. அந்தளவுக்கு உங்களுக்கு புல்லுனாலும் லீனியராக புல் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த வந்து ரீஜென்ரேஷன் ஆகுது பார்க்கலாம். நான் ஆக்சிலேட்டர் லீவ் பண்ணிட்டேன்னா ரீஜென்ரேஷன் நமக்கு வந்து நடக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான மீட்டர் நம்ம வந்து வச்சுப்போம். பவர் டார்க் மீட்டரு, அதுக்கப்புறம் இதில் ஆக்சிலேஷன் பிரேக்குனான மீட்ரு. மாருதி கார்ஸில் நார்மலாக பார்க்குற மாதிரியான இன்ஃபோடெக், அதாவது மாருதி கார்ஸில் நார்மலாக பார்க்குற மாதிரி உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடா மீட்டர் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் இதை நான் இப்படி வந்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜ் நமக்கு வந்து இருக்குது.
ஜஸ்ட் லீனியராக உங்களுக்கு வந்து புல் பண்ணுது. அந்த டர்போக்குனான கிக் எதுவுமே வந்து இல்லை, ஜஸ்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து லீனியராக வந்து புல் பண்ணுது. ஸ்டேரிங் ஃபீல்ஸ் அம்மா வந்துருக்கு. சீட்டிங் பொசிஷன் மட்டும் நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். ஹெட்லைட்ஸ் நான் நல்லா இருக்கான்னு நினச்சேன், பட் ஓகே இருக்குது. லோ பீம்லேயும் வந்து நல்லா தான் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ஆப்போசிட்டில் வெஹிக்கிளாக வரும்போது பவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். கிளச் பெடல், ஆக்சிலேட்டர் பெடல்லாம் நல்லா எர்கானமிக்கலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டெட் பெடலுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் லைட்டாக நமக்கு வந்து கிடைக்குது. ட்ரைவ் பண்ணிடுவோம். நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக லீனியராக நமக்கு வந்து புல் பண்ணுது. அந்தளவுக்கு பஞ்சியான புல் எதுவுமே நமக்கு வந்து இல்லை. ஆக்சுவலாக இவ்வளோ வெயிட்டெல்லாம் கிட்டத்தட்ட 1 டன் அபோவ் இருக்கிற வெஹிக்கிளுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் நமக்கு வந்து தேவை. பட் இன்ஜின் டஸ் இட்ஸ் ஜாப், அவ்வளோதான். இன்ஜின் அதோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து அந்த லாகியாக இருக்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்ஜின் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் எல்லா ஆர்பிஎம்லையும் உங்களுக்கு லீனியர் புல் தான் வந்து கிடைக்குது. மேபி 4000 ஆர்பிஎம் கிட்ட இருந்தால் இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் பவர் அண்ட் டார்க் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியுங்கிறதுனால அந்த ஆர்பிஎம்மில் போனால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபீல் ஆகும். இப்போ மோட்டர் சார்ஜ் ஆகுது, நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து காட்டுது. பிரேக்கும் நல்லா ஃபீல்ஸமாக இருக்குது. நோஸ் ட்ரைவ் எல்லாம் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாமே 4 டிஸ்க் வேரியண்ட்டுங்கிறதுனால நோஸ் ட்ரைவ் எல்லாமே நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த 3000 ஆர்பிஎம் மேலே மட்டும் லைட்டான புல் உங்களுக்கு வந்து தெரியுது. அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. ஆக்சுவலாக பஞ்சியாக இல்லை. மாருதி சுசுகி ஃபோக்கஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ், நல்ல ரிலையபிளான இன்ஜின் நமக்கு கொடுத்துப்பாங்க. நல்ல ரீசேல் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். அது எல்லாமே கிராண்ட் மீட் வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹை பீம் கூட ஃபங்க்ஷனாலிட்டி இது. கியரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் கியரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 40 ஸ்பீட்லேயே 4th கியரில் என்னால் வந்து போக முடியும். நீங்கள் ஆர்பிஎம் வந்து பார்க்கலாம். 1000 ஆர்பிஎம் அபோவ் வந்து இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎம்டிக்கான ஆப்ஷன் இந்த வெர்ஷனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் 40 கீழேருந்தே ப்ரெஸ் பண்ணால் போகுது வெஹிக்கிள். நம்மளுக்கு எந்த எதுலேயும் அந்த ஷட்டரிங் வைப்ரேஷன் அது எதுவும் வந்து இல்லை. பாருங்கள், ஸ்பீட் வந்து 40, 4th கியரில் இருக்குது. வெஹிக்கிள் வந்து புல் பண்ணுது. நல்லா இருக்குது. அந்த எஸ்யூவியோட பாஸ் ஃபீல் இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு டாப்பான பொசிஷன் நம்ம உட்காந்து வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபீல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஓரியன் சைடில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் நல்லா ஃபீல்ஸமாக தான் வந்து இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் இங்கே வந்து 4th கியர்லேருந்து, அதாவது 5th கியரில் 40 ஸ்பீட்லேருந்து புல் பண்ணும்போது வெஹிக்கிள் எனக்கு வந்து மூவ் ஆகுது. ஜஸ்ட் சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜோல்டிங்ஸ் எதுவுமே உள்ளே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. நல்லா இருக்குது வெஹிக்கிள். தெரியல, அந்த ராட்லிங் நாய்ஸ் எதுவுமே வந்து ஃபீல் ஆகல. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வெஹிக்கிள் வந்து ஓட்டியிருக்காங்க. நல்லா தான் வந்து இருக்குது. ஸ்டேரிங் பின் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. பட் ஸ்டேரிங் அதோட வேலையை பார்க்குது, அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்டியராக, அதாவது இப்போ கிரெட்டா என்லைனில் பார்த்த மாதிரி, அந்த கிரெட்டா டர்போ வெர்ஷனில் பார்த்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் வந்து இருக்காது. செல்டோஸோட ட்ரைவ் குவாலிட்டி இதெல்லாம் வந்து இல்லை. செல்டோஸை நல்லா ட்ரைவ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஃபோக்ஸ்வேகன்ஸ் கூட சொல்லவே தேவையில்ல, அவங்க ட்ரைவ் குவாலிட்டி கிங் எப்பவுமே. நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஸ்டைலில் வந்துருக்கு. நீங்கள் கம்ஃபர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா மைலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சம்வேர் அரௌண்ட் 16, 17, 18 அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி இடத்துலலாம். இன்ஜின் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதாவது உங்களுக்கு அந்த லீனியர் புல் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. பட் உங்களை ரொம்ப அக்ரெசிவாக புல் பண்ணிட்டு போகிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கார் பையருக்கு இந்த கார் வந்து பர்ஃபெக்ட் ஷூட்டு. நல்லா பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நீங்கள் ஃபேமிலி கார் பார்க்குறீங்கன்னா கிராண்ட் விட்டாரா உங்களுக்கு அதோட பர்பஸை வந்து சர்வ் பண்ணும். அதாவது ஃபேமிலி காம்பேக்ட் எஸ்யூவி நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா கிராண்ட் விட்டாரா அதோட பர்பஸை கண்டிப்பாக வந்து சர்வ் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.